आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. ஆனா கண்ணன் ஒத்துக்க வச்சுட்டார் அர்ஜுனன். அவர் இப்படி வாதங்களை வைத்து வைத்து உடம்பு ஆத்மாவும் ஒண்ணு கிடையாது அர்ஜுனா. அந்தவந்த இமே தேகாக நித்தியோக்தா ஷரீரணா அநாசினா. இந்த உடம்பெல்லாம் அழியறத பார்க்கறே. இது நிறைய 50 பூதங்களால் ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கேன். ஆனால் ஆத்மான்னு சொன்னால் அறிவோட கூடியது, எப்பவும் அழிவற்றது, ரெண்டையும் வெவ்வேறேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டான் அர்ஜுனன். இப்போ நமக்கே சொல்லுவோமே, உள்ள ஒரு ஆத்மா இருக்கார், நான்கிறது ஆத்மா, நீங்கள் ஏன் ஒத்துக்கணும்? ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிடலாமே. இதுதான் உடம்பு, நான் தான் உடம்பு, நான் மனிதன்னு தானே சொல்கிறேன். நான் உயரம், நான் ஆண், நான் வெளுப்பு, நான் கருப்பு, நான் அந்தணன், நான் க்ஷத்திரியன், இப்படி தானே சொல்கிறேன். நான் ஆண், நான் பெண், இல்லையே, எல்லாம் ஒன்று தானே. ஏன்னா நானே தான் சொல்கிறேன், இன்னாருக்கு மகனாகிய நான் இன்னார் என்னுடைய மூத்த பெண்ணுக்கு இப்படியாய் கல்யாணம் பண்ணி கொடுப்பதாக இருக்கிறேன்னா, அப்போ நான் குழந்தையா இருந்ததுலேருந்து இது வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ நான் யாருக்கு பிள்ளையா பிறந்தேங்கிறதுல ஆரம்பித்து, அப்போ சின்ன குழந்தையும் நான் தான், பாலனு நான் தான், குமாரனு நான் தான், இளைஞனு நான் தான், வயசானவனு நான் தான், மரணமடைந்த பிணமும் நான் தான், எல்லாமே நான் தான். எல்லாமே நான் தான்னா நான் இல்லை. இப்போ நான்கிறது ஆத்மா. ஆனால் அதை எப்படி தொடர்பு படுத்துகிறோம்? 2 வயசுக்கு ஒன்றும் தெரியாது இருந்த நானே இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கிற நான் என்னமா தொடர்பு படுத்துகிறேன்? ஏதோ ஒன்று தொடர்புக்கு இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒன்றும் தெரியாது, இன்னைக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு இருக்கிறதுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, இன்னைக்கு இருக்கிறதுக்கு வண்டி ஓட்ட தெரியும். ஆனால் சொல்லிக்கிறச்சே, அன்னைக்கு வண்டி ஓட்ட தெரியாதவன் வேற, இன்னைக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சவன் வேற. என்ன சொல்கிறோம்? சொல்ல மாட்டோம் பாருங்க. எனக்கு 2 வயசா இருக்கிறச்சே வண்டி ஓட்ட தெரியாது இருந்தது, இப்போ 20 வயசா இருச்சே வண்டி ஓட்ட தெரிஞ்சுனுட்டேன் அப்படின்னு உடனே அதை எதையும் தொடர்பு படுத்திடுறோம் இல்லையோ? அந்த தொடர்பு படுத்தணும்னாலே அப்போ இருந்தது இப்போ இருக்கணும் இல்லையோ? அப்போ ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதே இப்போ இருக்கணும். அப்போ தான் அப்போ தெரிஞ்ச நான் இப்போ இருக்கேன்னு சொல்ல முடியும். அப்போ என்ன இருந்தது? இவ்வளவு சின்ன உடம்பு. இப்போ என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய உடம்பு. அப்போ உடம்பு வேறையா இருக்க. எப்போ உடம்பு வேறையா இருக்கோ அப்போ ஆள் வேறேன்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? சொல்லவே மாட்டேங்கிறது பாருங்க. அந்த ஆள் அந்த சின்ன உடம்போட இருந்தவரே தான் இப்போங்கிறமோ இல்லையோ? அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும், உடம்பு வேறே, உள்ள ஒரே மாதிரி இருக்கிறவர் ஆத்மானுட்டு. அப்போ அந்த ஆத்மா தான் அப்பவும் இருக்கிறவர் இப்பவும் இருக்கிறவர். உடம்பு இருக்கு, ஆனால் மாறிடுது. அப்போ இருந்த உடம்பின் அளவே வேற, அறிவின் அளவே வேற. இப்போ இருக்கிற உடம்போட அளவே வேற, அறிவினுடைய அளவே வேற. ஆகவே பிரித்து தான் பார்த்தாகணும். அது அப்படியே மாறுறதுங்கிறது தெரியறது. எனக்கு கை வலிக்கிறதுங்கிறேன். யாரான இப்போ நான் கை வலி நான் சொல்கிறோம். நானும் உடம்பு ஒன்றுன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கணும்? நான் கை தானே சொல்லணும். நீங்களாம் சொல்லி பாருங்க, கொஞ்சம் நன்னா இருக்கான்னுட்டு. நான் கை, நான் தலை, நான் கால். இவருக்கு என்ன தமிழே படிக்காத போயிட்டாரா? இலக்கணம் தெரியாது போல் இருக்கு. என்னுடையன்னு சொல்ல தெரியாதா சுவாமி? முதல் வேற்றுமை உருவு, 2ஆம் வேற்றுமை உருவு, 3ஆம் வேற்றுமை. இலக்கணத்தில் தமிழ் பாடத்தில் அதுவும் 2 தாள் வேற எழுதணும். தமிழ்த்தாள் 1, தமிழ்த்தாள் 2. தமிழ்த்தாள் 2 வந்தாலே ஆபத்துன்னு அர்த்தம். தாள் 2 வந்தால் இலக்கணம் எழுதி ஆகணும். நேர் நேர், நிறை நேர், தேமாங்காய், புளிமாங்காய், கூவளங்காய், கறிவளங்காய், எல்லாம் கடையில் கிடைக்கிற எல்லா காயும் சொல்லிடுவாடும் இல்லையோ? அதுதான் தமிழ். அந்த தமிழை படிக்கணும். நான் வேடிக்கைக்கு சொல்லலை. இப்போ அது எத்தனை உண்டோ படித்தா தான் நம்ம வாழ்க்கையே. வெறும மற்றதெல்லாம் படித்தோம்னா அது ஏதோ சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேணால் பயன்படலாமே தவிர, ஆத்ம முன்னேற்றம் பக்தி வேணும்னு சொன்னால் மொழி நன்னா தெரியணும். நம்ம தமிழ் மொழியை தெரிஞ்சுட்டா தான். இப்போ உபயோகம் தெரியாது. 45 வயசுக்கு ஒரு வெறுமை சூழும். பிள்ளை பொண்ணெல்லாம் படிக்கிறதுக்கு வெளியில் போயிடும். தனியாக நம்மளும் அவளும் தான் உட்காண்டிருப்போம். உட்காண்டிருக்கு எத்தனை நாழி ஒருத்தர் முகத்தையே ஒருத்தர் பார்க்குறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் மனைவி வேண்டியவளாகவே இருக்கட்டும், என்னதான் கணவன் வேண்டியவனாக இருக்கட்டும்,
50 வருஷமா ஒரே முகத்தை எத்தனை நாழி கொஞ்சமான வெறுப்பு வந்துடாது எல்லாருக்கும். இப்போ வரத்தான் வரும், வேற வழி இல்லை. ஆனா தர்மத்தை மாதிரி ஒத்துட நடக்க போறது இல்லை, பிடிச்சுதான் வாழறா. அப்ப என்ன தோணும், அவளும் ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு ஒரு பாட்டை படிச்சாள்னா நன்னா இருக்கும், நானும் ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு ஒரு பாட்டை படித்தேன்னா நன்னா இருக்கும். அப்பதான் அது ரசிக்குமே தவிர, அப்போ இதெல்லாம் தெரியாமலே படுத்துனா வருத்தப்படுவோம். ஒழுங்கா நம்ம 10வது வரைக்கும் தமிழை படிச்சிருந்தோம்னா இந்த வம்பே இல்லை இல்லையா. ஏன்னா இப்போ தமிழ் மொழியை கற்காத போயிட்டோம்னால் அப்புறம் அந்த மொத்த இலக்கிய உலகங்கிறதே இல்லை. ஏன் இலக்கியம், பக்தி உலகமே இல்லை. நாளை பக்திங்கிறது வேணும்னா தமிழ் தெரிஞ்சாதான். நாங்கள் ஆங்கிலத்தை வச்சுன்னு பக்தி படிச்சுப்போமேனால் ஆங்கிலம் அறிவியல் பாஷை, தமிழும் சம்ஸ்கிருதம் தான் ஆன்மீக பாஷை. எந்த மொழியில் எதை படிச்சுன்னா நன்னா இருக்கும்னு இருக்கு இல்லையா. இப்போ இதெல்லாம் ரொம்ப நன்னா கேட்டுருக்கு. இதே நான் இப்போ திடீர்னு இந்த ராமன் கண்ணன் என்ன பண்ணாருன்னு நீர் ஒரு மணி நேரம் ஆங்கிலத்தில் சொல்லும்னு சொல்லுன்னு வச்சுக்கோ. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது முதல்ல. அப்படியே ஒருவேளை பேசினா கூட உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கவே சகிக்காது. என்ன ஆச்சு இவருக்கு, இப்போ இத்தனை நாள் ஒழுங்கத்தானே பேசியிருந்தார், இப்போ திடீர்னு என்னமோ ஆங்கிலத்தில் பேசுகிறேன்னு நித்தியம் சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலையே, ஒரு பாவமே இல்லை, பக்தியே இல்லைன்னு ஆகிடும். ஏன்னா அந்த மொழி அவ்வளவு தான். ஆனால் அதே இப்போ நம்ம தமிழை இழுத்து பிடிச்சி வச்சுட்டு கணக்கு பாடம் படிக்கிறேன், அறிவியல் பாடம் படிக்கிறேன்னா அது சுமாராக தான் இருக்கும். ஏன்னா இந்த மொழி ஏற்பட்டது ஆன்மீகத்துக்காக, இலக்கியத்துக்காக. அந்த மொழி ஏற்பட்டது கணக்கு பாடத்துக்காக, பொருளாதாரத்துக்காக. அதனால் அதை சேர்த்து தானே படிச்சுக்கணும். நான் உடல் சொல்லாதியும், என்னுடைய உடல்னு சொல்லுங்க, என்னோட கைன்னு சொல்லுங்க, என்னோட தலைன்னு சொல்லுங்க. அப்போ உடையான்னு வந்துட்டாலே ரெண்டு வெவ்வேறே நான் இல்லையா. இது என்னுடைய புஸ்தகம் என்று சொல்லச்சேவே நான் வேறே புஸ்தகம் வேறையாச்சே. இது என்னோட புஸ்தகம் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும், நானும் புத்தகமும் ஒன்றுனால் நான் புத்தகம் தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலை யாரும். இப்போ நான் புத்தகம்னு சொன்னால் தமிழ் தெரியலேன்னு விடுவா. இல்லை என்னுடைய புஸ்தகம். அப்போ நான் மின்விசிறினா நான் வாங்கி போட்ட மின்விசிறி, அதிலிருந்தே வித்தியாசம் தெரியறது, நான் வேற விசிறி வேறேன்னுட்டு. அதே போலத்தான் இது என்னுடைய உடம்பு, என்னுடைய கால், எனக்கு தலை வலிக்கிறது, எனக்கு தலை சுற்றுகிறது. அந்த இக்கு போடச்சேவே வேறேன்னு ஆயிடுத்து. எப்போ என்னுடைய எனக்கு என்னைன்னு சொன்னேனோ உடல் வேறதான், ஆத்மா வேறதான். இந்த உண்மை சற்றே மருண்டு போயிட்டான் அர்ஜுனன். அதனால தான் என்னாகுமோன்னு பயந்துட்டான். இதை முதல்ல அவனுக்கு உபதேசித்து புரிய வச்சுடுவோம். அர்ஜுனா, நீ எத்தனை நாள் பீஷ்மர் அடித்தாலும் அவர் ஆத்மா அழியாது. நீ அடிக்காமலே இருந்தா கூட பீஷ்மருடைய உடல் விழுந்து தான் தீரும். இந்த உண்மையை புரிந்து கொள்ள அடிப்படை இது வந்ததுனால்தான் ஒழுக்கம் வரும். இப்போதான் நீங்கள் முக்கியமான இடத்துக்கு வரணும். ஒழுக்கத்துக்கும் உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தொடர்பு? ஏன்னால் ஒழுக்கம் ஆத்மா சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆனால் அதை புரிஞ்சுக்கிற ஆத்மா ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும்னா உடல் வேணும். மெய்யே பேசணும்னா நாக்கால தான் உண்மை பேசி ஆகணும். பொய்யே பேசாத இருக்கணும்னா நாக்கத்தான் கட்டுப்படுத்தி ஆகணும். எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் கருணையோடு இருக்கணும். அடிக்கவே கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னா உடம்பத்தான் கட்டுப்படுத்தணும். ஏன்னா அடிக்காத இருக்கணும்னா கையத்தானே ஓங்காத இருக்கணும். அடிக்கக்கூடாதுன்னு ஆத்மா புரிஞ்சுக்கும். ஆனால் அடிக்காத இருக்கிறது கையோட வேலை. எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும்னு ஆத்மா புரிஞ்சுக்கும். ஆனால் சக்கரை பொங்கலாக பண்ணி கொடுத்து அன்பு காட்டுறது உடம்போட வேலை. எப்படி மாறி போச்சு பாருங்க. இப்போ உண்மையே பேசணும்னு ஆத்மா புரிஞ்சுக்கும். ஆனால் பேச வேண்டியது நாக்குங்கிற உடம்போட வேலை. அப்போ புரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் ஆத்மா, செயல்படுத்த வேண்டியதெல்லாம் உடல். இந்த வித்தியாசம் நமக்கு தான் புரிஞ்சுக்கணும். இப்போ ஆனால் நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உடம்பே யோசிக்கும், உடம்பே செய்யும்னால் அது செய்யாது. யோசிக்க வேண்டியதெல்லாம் ஆத்மா. ஆத்மாவுக்கு மனம்ங்கிற ஒரு கருவியை கடவுள் கொடுத்துருக்கார். அதை வச்சுன்னு தான் நம்ம யோசித்தாக வேண்டும். அதுக்கப்புறம் கை கால்களை வைத்து நல்ல விதத்தில் ஈடுபடணும் இல்லையோ. இதை கண்ணன் அர்ஜுனனுக்கு புரிய வைத்து ஆத்மா வேறே உடல் வேறே, உடலே ஆத்மான்னு நினைச்சுட்டவன் என்ன பண்ணிவிடுறான், உடலை திருப்திப்படுத்திவிட்டா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சு விடுறான். இந்த உடம்பு திருப்தியாக இருக்கணும் இல்லையோ. இப்படியே பாருங்களேன், நமக்கு ஏகாதசி ஒரு புஸ்தகம் கொடுத்தா, ஏகாதசி விரத மகாத்மியம். வருஷத்துக்கு 25 ஏகாதசி வரும். அது ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு பேர். இது சுகம் கொடுக்கும், இது குழந்தை பேர் கொடுக்கும், இது நல்ல கல்யாண வாழ்க்கை கொடுக்கும், இது முக்தியே பெற்று கொடுக்கும். ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொன்றும். உண்மையாக ஏகாதசி விரதம் இருக்கணும்னா தசமி அன்னைக்கு ராத்திரியிலேருந்து இருக்கணும். இப்படி முடியலை, இல்லை சுவாமி எனக்கு சக்கரை வியாதி இருந்தாலும் எனக்கு ஆசையாக இருக்குது, பகவான் சொன்னபடிக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, கண்ணன் சொன்னபடி நடக்கணுங்கிற விருப்பம் நிறையவே இருக்குது. யாரையும் குறை சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்கள் தாழ்ந்தவா நான் வசந்தவானா, உங்கள் எல்லாருக்குமே எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரே ஆசை என்ன. இப்போ யார்கிட்டயானு கண்ணன் சொன்னபடி நீ நடப்பீரா மாட்டீரான்னா இங்கே இருக்கிறவா யாரும் இல்லை நான் அதெல்லாம் நடக்கிறதா இல்லைன்னு சொல்லிவிடான்னா யாரும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்குள்ள 100 தடங்கள் வருது.
அவர் சொன்னதை நாங்கள் மறுக்கவே இல்லை சுவாமி. எங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ ஒரே வழி, என் சந்தர்ப்பத்தையும் நீ சொன்னதை கேட்டு நடக்கும்படி ஆக்கி கொடுன்னு அவர்கிட்ட தான் கேட்டாகணும். நீ சொல்கிறபடி பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது, ஆனால் அந்த ஆசையை நடவடிக்கை எடுக்கணும்னா நீ தான் உதவணும். வேற எங்கே போய் நாம் போய் சொல்லுங்க? நம்ம அப்பா அம்மா கிட்ட கையேந்துறதை விட வேற எங்கே போய் கையேந்துவோம்? நமக்கு தந்தை பகவான் தான், தாய் மகாலட்சுமி தான். அப்போ மாதா பிதாக்களாக இருக்கடா அவள்கிட்ட தான் கையேந்தி ஆகணும். இதில் ஒருத்தருக்கொத்தர் குறை சொல்லவே கூடாது. அவனுக்கு ஒன்றும் பாட்டே ஒழுங்காக வரலையாமே, திருப்பாவை கூட தப்பாக ஒப்பிக்கிறாமே, அப்படின்னு கீழே தள்ளக்கூடாது. நான் அப்படித்தானே நேற்று இருந்தேன். இன்னைக்கு ஏதோ 30 பாட்டு தெரிஞ்சுடுத்துங்கிறதுக்காக நான் உடனே மேடையில் ஏறி உட்காடுறேன், ஆகாசத்தில் பறக்கிறேன்னு சொல்லலாமா? யாராக இருந்தாலும் பக்தன், பெருமானுக்கு எல்லாரும் வேணும், எல்லா ஜீவராசிகளும் சமம். இப்படி இருந்தால் தான் பக்தியே முதல்ல. அதை விட்டுட்டு நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் பேச போனால் கண்ணனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆத்மாவும் தேகமும் ஒன்றுன்னு நினச்சிட்டோம்னா ஆபத்து எங்கே ஆரம்பிக்கும்? ஏகாதசி விரதம்னு சொன்னேனே, ஆந்தனையும் இருக்கிறதுக்கு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு முழு பட்டினி இருப்போம். நிர்ஜல ஏகாதசின்னு சொல்லுவா. தண்ணீர் கூட குடிக்காத ஏகாதசி இருக்கலாம். இருந்தால் கொஞ்சம் 3 மணி 4 மணிக்கு மேலே அப்படி உடம்பெல்லாம் சற்றே தள்ளாடுறாப்புல இருக்கும், கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு மயக்கமாக வராப்புல இருக்கும். ஒருவேளை உலகமே இன்னைக்கு முடிஞ்சு போட போகிறதோ? அப்பப்போ நாடகம் போடுவா. 2012 உலகம் முடிந்து விடுகிறது ஒரு திரைப்படம் வரும். கிடுகிடுன்னு ஊரில் இருக்கிற எல்லாரும் அதை போய் பார்த்துட்டு வருவா. பார்த்துட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து என்ன முடியவே இல்லையேங்கிறான். இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கான். அது 2012 முடிஞ்சு போயிடுமா? அப்படிலாம் போகாது. இன்னும் நிறைய சதுர்யுகங்கள் இருக்குது. அதெல்லாம் முடிந்து பிரம்மாவுக்கே பகல் வேலை முடியணும். அப்புறம் இரவு வரச்சே தான் உலகத்தில் பிரளயமே வரும். அல்லே, அப்படிலாம் முடிஞ்சு போயிடாது. ஏகாதசி அன்னி பட்டினி இருப்போம். கொஞ்சம் ரொம்ப வேலை இருக்கா பார்த்துக்கோங்க. ஓடிண்டே இருக்கணும்னால் கொஞ்சம் பட்டினி இருந்தால் சிரமந்தான் கொடுக்கும். அன்னைக்காவது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும். அதில் என்ன ஆபத்து வந்துடுத்து? சனி ஞாயிறு நமக்கு ஓய்வு கிடைக்கிறது. ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமையாக வந்தால் தேவையில்லை, வரமாட்டேங்கிறது. அது என்றைக்கோ ஒரு நாள் வேலைக்கு போகிற அன்றைக்கி வருது. நான் வேகமாக வேலைக்கு போய் அன்றைக்கி தான் நிறையா வேலை சோதனையாக இருக்கும். முடியலேன்னு விட்டால் அப்போ நம்ம புத்தியில் தான் கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேணால் பட்னி இருக்கேன் சுவாமி, ஆனால் ஏகாதசி அன்னைக்குன்னா என்னால் முடியலன்னால் அப்போ தான் கொஞ்சம் நாஸ்திகவாதம் வருதுன்னு அர்த்தம். பகவான் சொன்னாருங்கிறதுக்காக ஏகாதசி இருக்கணுமே தவிர எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமைன்னு ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கு என்ன மதிப்பு சொல்லுங்க? அவர் சொன்னத்தை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இல்லையே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையேண்ணா போங்கோ, வீட்டில் இருக்கிற கண்ணனுடைய விக்கிரகம் காலிலேயே விழுங்கோ. இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ தானே வசதி பண்ணி தரணும். கேட்டால் பண்ணாத போயிட மாட்டார். நீ உடனே அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வர வச்சுருவாரான்னு என்ன கேட்டீங்கன்னால் எல்லாரும் ஒரே நிலைமையில தான் இருக்கும். இப்போ என்ன கொஞ்சம் ஒரு 10 அடி முன்னாடி நான் நின்றுருக்கலாம், யாரான்னு நிற்கலாம், நீங்கள் 10 அடி பின்னாடி நிற்கலாம். அதே பாதை, அதே தேடல், அதே ஏக்கம் இரக்கம், இவ்வளவுதான் எல்லாரும் இருக்கும். இது சம்சாரத்தினுடைய நிலை. இந்த சம்சாரத்தில் பிறந்துட்டோம்னாலே இவ்வளவுதான் இருக்குமே தவிர இல்லை ஓஹோ நாங்கள் இல்லையேன்னா அதுக்கு அங்கே தான் போகணும். அது இங்கே எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? அங்கே வைகுந்தத்தில் இருக்கிற ஆனந்தம் பூலோகத்துக்கு வந்துடுத்துனால் அப்புறம் எல்லாரும் இங்கேயே இருக்கேன்னு விடுவனே. புத்திர அங்கே போவே மாட்டாளே. இங்கே இத்தனை துக்கம் வச்சிருக்கிற சேவே வைகுந்தத்துக்கு வானா போக மாட்டேங்கிறானே. இந்த லோகத்தை இவர் சந்தோஷமாக வச்சுட்டானா யாரானு கிளம்புவோமா? சுகமாக இருக்குது, இங்கேயே இருக்கேன், இன்னொரு ஜென்மம் எடுத்து நல்ல கல்யாணமாக பார்த்து பண்ணிட்டு இன்னும் நன்னா இருந்துட்டு இப்படியே இருந்துருவோன்னு ஆணும் சொல்லிடுவோம், பெண்ணும் சொல்லிடுவோம். அப்படி அல்ல. நாம் ஏதோ ஏகாதசி அன்னைக்கு இருக்க போகிறோமானால் இருக்கிறதுக்கு என்ன சிரமம் வருது பாருங்க. உடலை சந்தோஷப்படுத்த முடியலையே இல்லையா? பட்னி இருந்தால் உடல் துக்கப்படுறது. ஆனால் அன்னைக்கு ஏகாதசி பட்னி இல்லைன்னா உடல் சந்தோஷமாக இருந்துடும், அது சௌக்கியமாக இருக்கும். ஆனால் அடி ஆத்மாவுக்கு படும். இந்த விஷயத்தை கண்ணன் இருன்னு சொல்லியிருக்கார். நான் பண்ணலை. நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேன்? ஆத்மா வேறு, உடல் வேறு. ஆத்மாவுக்கு கண்ணன் உபதேசிச்சிருக்கார், உடம்பு சுகத்தை பார்க்கக்கூடாது, ஆத்ம சுகத்தை பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாள் பட்னி இருந்தா அதனால ஆத்மாவுக்கு நிரம்ப நல்லது நடக்கும்னு எனக்கு புரியணுமே. இது எப்போ புரியும்? உடலும் ஆத்மாவும் ஒன்றுன்னு நினைக்கிற அளவுக்கு இது புரியாது இல்லையோ. உடம்பு வேறே ஆத்மா வேறேன்னா தான் கண்ணன் ஆத்மாவுடைய நல்லதுக்கு சொல்லியிருக்கார். உடம்பு கெட்டாலும் ஆத்மா நன்னா இருக்கணுங்கிற புத்தி எனக்கு வரும். ஆனால் உடம்பே ஆத்மான்னு என்ன பண்ணுவேன்? உடம்பை சுகமாக பார்த்துப்போம். ஏகாதசி அன்னைக்கு பட்னி எல்லாம் இருக்காது. அன்னைக்கு தான் நன்னா 4வது வேளையும் சாப்பிடும் அப்படின்னு சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட உடனே உடம்பு நன்னா இருக்கு, ஆத்மா அடிபட்டு கொடுத்து ஆத்மா பட்டதேன்னு சொல்ல போனால் அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஆத்மா உடம்பு ஒன்றும் இல்லையோ.
அது ஒண்ணுன்னு நினைக்கிறவனிடத்துல தான் இந்த ஆபத்தே வந்துடுறது. அதனால அடிப்படையிலே ஆன்மீக ஒழுக்கம் நம்ம கிட்ட இருக்கணும். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, உடம்பு சுகத்தை சுகம்னு நினைக்க கூடாதுனாலே அப்ப உடம்பு வேறே ஆத்மா வேறேன்னு தெரிஞ்சாதான். இதுதான் விவேக ஞானம்னு சொல்லுவா. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பகுத்தறிவுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 60-65 வருஷமா ரொம்ப சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பகுத்தறிவு வாதம் மேடையெல்லாம் போட்டு அப்படி திருமறையில் நின்று இதான் பகுத்தறிவு புரிஞ்சுக்குங்கிறாளோ இல்லையோ. அவ சொல்ற பகுத்தறிவு கடவுள் இல்லேன்னு தெரிஞ்சுனுட்டா பகுத்தறிவு. இதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்குது. அந்த மாதிரி அர்த்தம் வருமா பாருங்க. பகுத்து அறிதல், பிரித்து அறிதல். கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சா பிரிச்சு அறிஞ்சுக்கிறது தானே. வார்த்தையிலே பொருள் இல்லை. இப்போ ஏதோ ஒருத்தர் வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்காருங்கிறதுக்கு அது உண்மையான பொருளாகாது. பகுத்தல்னாலே பிரிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏதோ ரெண்டு ஒட்டிண்டு கிடக்கிறது, அதை நன்னா பூத கண்ணாடி வச்சு பார்த்து பிரித்து தெரிஞ்சுக்கணும். அதனை பகுத்து அறிதல். எந்த ரெண்டும் ஒட்டின்னு இருக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாம உடம்பு ஆத்மாவும் பின்னி பிணைந்து கிடக்கின்றன. ஏன்னா இந்த உடம்புக்குள்ளேயே ஆத்மா இருக்காரோ இல்லையோ, அப்ப பிரிச்சு பார்க்க முடியாது. நான் இப்ப இந்த குழந்தையினுடைய உடம்பு பார்க்கறேன்னா அதுக்கு உள்ள இருக்கிற ஆத்மாலாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆத்மா உள்ள இருக்கு. அந்த பிரித்து பார்க்கிற அறிவு வந்துவிட்டுறதுதான் பகுத்தறிவுன்னு சொல்றான். ஆத்மா வேறே உடல் வேறேன்னு பிரிச்சு தெரிஞ்சுட்டால் எத்தனையோ நன்மையா. அதுதான் முதல் அடிப்படை தேவை. இந்த அறிவு வந்துவிட்டால் ஞானம் மலர்றது, பக்தி வந்துடுறது, ஆச்சாரம் வர்றது, ஜீவகாருண்யம் வர்றது, எல்லாரையும் சமமா பார்க்க ஆரம்பிச்சுடுறேன், எல்லாரிடத்துலையும் அகிம்சையை கடைப்பிடிப்பேன். எப்போ ஆத்மான்னு தெரிஞ்சுட்டாதான். இதுதான் அர்ஜுனன் புரியாத தவிச்சுட்டான்னுட்டு கண்ணன் ஆரம்பிக்கச்சே பண்ணின உபதேசம். முதல் கருத்து அதாவது உள்ளத்துக்கு தெரியணுமே தவிர பரீட்சை எழுதி ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ நமக்கு உண்மை புரியணும். நான்கிற ஆத்மா வேறே, என்னுடையதுங்கிற உடல் வேறே. உடல் எத்தனை பட்டாலும் ஆத்மா அந்த பாடு படவே படாது. அப்போ 3 விஷயத்தினுடைய நன்மையை நாம் தேடணும். உடம்புக்கு நன்மை தேடணும், மனதுக்கு நன்மை தேடணும், ஆத்மாவுக்கு நன்மை தேடணும். 3 பேருக்கு நன்மை தேடணும். நாம் பண்ணுற தப்பு உடம்புக்கு நன்மையோட தேடிட்டு நிறுத்திடுறோம். மனசுக்கு நன்மை, ஆத்மாவுக்கு நன்மை தேட மாட்டேங்கிறோம். இந்த 3த்துக்குமே தேடணும் இல்லையோ. நமக்கு 3 குழந்தை இருக்குன்னா 3 குழந்தையும் காப்பாற்றணுமா இல்லையா? ஒரே ஒரு குழந்தைக்கு சோறு போட்டு மற்ற 2 சவல குழந்தையா பட்னியா விட்டோம்னா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உடம்புக்கு வேண்டிய சுகத்தை எல்லாம் தேடிட்டு மனசுக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னா அழுக்கு 3 இடத்துல இருக்கு. உடம்புல அழுக்கு இருக்கு, மனசுல அழுக்கு இருக்கு, ஆத்மால அழுக்கு இருக்கு. உடம்புல இருக்கிற அழுக்கு சேரு சகதி, வெறுமை வெளியில போயிட்டு வந்து அழுக்கு படுறது இல்லையோ, அதான் உடம்பு அழுக்கு. சுலபமா போக்கி விடலாம். நன்னா போய் பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்கரையில் இறங்கி நன்னா குளிச்சுட்டு வந்துடுனா உடம்பு அழுக்கெல்லாம் போயிடும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. மனசுக்கு அழுக்கு அப்படியே சுவாமி, மனசுக்கு அழுக்கு பட்டிருக்குமா? கண்ணுக்கே தெரியலையே, எதை போட்டு நன்னா தேய்க்கலாம், அதுக்கு எதான் இருந்தால் சொல்கிறோம்னா அப்படிலாம் அதுக்கு இல்லவே இல்லை. இப்போ மனசில் இருக்கிற அழுக்கு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், பொறாமை, கருமித்தனம், பேராசை, கோபம், கோள் சொல்லுதல், இதெல்லாம் தான் மனசுக்கு இருக்கிற குறை. அப்போ இது இத்தனை இருக்கே, சொல்ல சொல்ல தோன்றதோ இல்லையா? ஆமாம்மா, நமக்கு இருக்கே. இது யாரான ஒருத்தர் நன்னா இருந்துட்டா இவன் இருந்துட்டானேன்னு பொறாமப்பட்டிருக்கேன், வயத்தறிச்சல் பட்டிருக்கேன், ஒருத்தரை கெடுக்கிறதுக்காக கோள் சொல்லியிருக்கேன், இங்கே சொன்னதை அங்கே போய் சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் என்னதே இல்லைன்னா பேராசைப்பட்டு எனக்காகவே இருந்துவிட்டா நன்னா இருக்கும்னு நினச்சிருக்கேன். யார் என்ன தடுத்தாலும் வள்ளுன்னு அவன் பேரில் விழுந்திருக்கேன். இத்தனை எனக்கு இருக்கே. இதெல்லாம் மனசில் இருக்கிற அழுக்கு. மனத்தின், இது உடம்பின் அழுக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் நினைவின் பால் பட்டது, இதெல்லாம் நினைவோட சம்மந்தப்பட்டதோ இல்லையோ, இதெல்லாம் மனசுக்கு இருக்கிற அழுக்கு. ஆத்மாவுக்கு அழுக்கு அனாதிகால பாபம், ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, எத்தனை ஜென்மமா பாவம் தேடி இருக்கமே, அதான் ஆத்மாவுக்கு அழுக்கு. இப்போ 3 அழுக்கும் தெளிவா இருக்கா? இதுக்கு முதல்ல இதுதான் பகுத்தறிவு. பகுத்துன்னு இது பிரிச்சு அறிஞ்சிக்கணும் இல்லையோ. இது கழுக்கு வேற, இது கழுக்கு வேற, இது கழுக்கு வேற. நாம உடம்பழுக்கு போறதுக்கு மட்டும் நன்னா வாங்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். அதுக்கு இந்த தலை கூந்தல் ஓஹோன்னு இருக்கணும், அதுக்கு 150 ரூபா ஒன்றும். அதுக்கு இந்த தோல் பளபளான்னு இருக்கணும், 400 ரூபா ஒரு புட்டி. அதெல்லாம் விலை ஜாஸ்தி. இந்த தோல் பளபளா வெள்ளரிக்காய் எடுத்துன்னு வந்து அதை திருத்தி கண்ணில் வச்சுன்னு படுத்துட்டுருங்கோ, தக்காளியை திருத்தி வச்சுங்கோ, வெள்ளையாக ஏதோ முகத்தெல்லாம் பூசிங்கோ, எல்லாத்தையும் படுத்துக்கோங்கிறாளோ இல்லையோ. இதெல்லாம் எதாவது மனசை சரிப்படுத்துமா, ஆத்மாவை சரிப்படுத்துமா? காசை சரிப்படுத்தும். இவ்வளோ தான் பண்ணும். ஏன்னா எல்லாமே எடுத்துன்னு போகிறது 1000 ரூபா எடுத்துன்னு போனோம்னா ஒன்றுமே காணுமே சுவாமி. இன்னைக்கு காய்கறிக்கு 1000 ரூபா ஆகுது, அப்போ கழும்புக்கு 1000 ரூபா ஆகாதா? ஆயிடுறது, செலவழிஞ்சு விடுறது. என்ன லாபம் சம்பாதிச்சோம்னால் உடம்பு கொஞ்சம் பளபளான்னு இருக்கும்னுவா, நீங்கள் வயசானது தெரியாத இருக்கும்னு சொல்லுவா. அதெல்லாம் மனசளவில் இருக்கணும், ஆத்மா அளவில் இருக்கணும். இனிமேல் யாரான அந்த மாதிரி இதை வாங்கிக்குங்கோன்னு உங்கள்கிட்ட சொன்னால், எனக்கு வயசே ஆக போகிறது இல்லையே, நான் நித்தியமான ஆத்மாவாச்சே, அந்த ஆத்மாவனுடைய நல்லத்துக்கு ஏதானு கழும்பி வச்சிருக்கீங்களான்னு கேளுங்க.
அடுத்த நாள்லேருந்து உங்கள்கிட்ட அவர் பேசவே வரமாட்டார். இவருக்கு ஏதோ ஆயிடுத்துன்னு பக்கத்தில் ஒருவர்கிட்டையும் சொல்லிடுவார், அந்த வீட்டுக்கே போகாதீங்கோ, இவருக்கு ஏதோ ஆபத்து, அவர் பாட்டுக்கு ஏதோ ஆத்மா மனசுன்னு பேசுகிறாருன்னா இதுதான் உண்மை. இப்போ இத்தனை நாள் பேசினுக்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை மறைத்து நம்ம பூசிக்கிறோம். நம்ம பூசின்னு இருக்கிறதுலாம் எதுன்னா உள்ள கொழுந்து வெட்டு எரிஞ்சுட்டு இருக்கிற உண்மையை வெளியில் வர விடாமல் வெள்ளையா மஞ்சளா நீளமா போட்டு போட்டு உடுப்பை போட்டு ஆபரணத்தை போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். ஆனால் நிஜமாக அந்த ஆத்மாவனுடைய சக்தியை உணரும் போது தான் தெரியும் எங்கே உயர்ந்து நிற்க போகிறான்னுட்டு. கண்ணனுக்கு ஒரே வருத்தம் என்ன தெரியுமா? எனக்கு சமமான பெரியவன் பெருமை இருக்கிறவன் ஆத்மா அர்ஜுனா, நீ அது தெரியாமல் இந்த சம்சாரத்துக்குள்ளே உழண்டுருக்கியே, உடம்புக்குள்ளே சிக்கின்னு இருக்கியே. ஒரு மாணிக்கம் போய் சேத்துக்குள்ளே விழுந்துடுச்சுன்னா மாணிக்கத்தின் பெருமை தெரிந்தவன் தான் வருத்தப்படுவான். இது போய் உள்ளே விழுந்துருத்தே மாணிக்கம் வருத்தப்படுமோ? ஏன்னா அதுக்கு தெரியவே தெரியாது, அது சேத்துல விழுந்திருக்குன்னே தெரியாது. ஆனால் வியாபாரி வருத்தப்படுவான். யார் நகைக்கடை வியாபாரியோ அவருடைய மாணிக்கம் விழுந்திருக்கும், ஐயோஹோ என்னுடைய மாணிக்கம் விழுந்திருக்கேன்றான். இப்போ அந்த நகைக்கடை வியாபாரி யார் தெரியுமா? பகவான் கண்ணன். அந்த மாணிக்கம் யார்? நான் நீங்களும் தான். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் மாணிக்கம். எந்த சேத்துக்குள்ளே சிக்கினுட்டும்? உடம்புங்கிற சேத்துக்குள்ளே. அப்போ இந்த உடம்பு சேத்துக்குள்ள ஆத்மாங்கிற மாணிக்கம் சிக்கின்னு இருக்கே, இது வைகுந்தத்தில் என்னோட இருக்க வேண்டிய மாணிக்கமாச்சே, என் கழுத்தை அலங்கரிக்க வேண்டிய மாணிக்கம் போய் இந்த உடம்புங்கிற சேத்துக்குள்ள இருக்கே. இதுதான் கண்ணன் 700 ஸ்லோகம் சொல்றதுக்கு காரணம். இதை விட்டுட்டு ஏதோ குருக்ஷேத்திரத்தில் சண்டை போட வைக்கிறதுக்காக கண்ணன் பேசினார்னா அறியாதவர்கள் பேச்சு. அவருக்கு என்ன ஆதங்கம், என்ன வேகம்னால், உயர்ந்த ஒரு அர்ஜுனன்கிற ஆத்மா ஏன் வேணா போகணும்? அது என்னென்ன வந்து அடையணும்? அது சரீரத்துக்குள்ள இருக்கிறதுக்காக கட்டப்படுறதுக்காக பிறந்தது. அது இருக்கிறதே பக்தி பண்ணி பரமாத்மாவை அடைவதற்கு தானே. இந்த உண்மையைத்தான் 700 ஸ்லோகங்களில் புரிய வைக்கிறார். ஆக ராமனுடைய ஒழுக்கம் அத்தனை சாத்தியப்பட்டதுன்னு சொன்னால் அடிப்படையில் தேகம் வேறே ஆத்மா வேறேங்கிற உண்மை, அந்த புரிதல் இது நம்ம ஒத்தொத்தருக்கும் வரணும். இது வந்ததுனால என்ன ஆகும்னால் நிறைய நன்மைகள் இருக்கு. கோபம் குறைஞ்சி போயிடும், காமம் குறைஞ்சி போயிடும், பேராசை குறையும், பொறாம குறையும், ஒத்தருக்கொத்தர் ஹிம்சிக்கவே மாட்டோம், எல்லாரையும் சமமாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா உடம்பு தான் நம்ம பார்வையை வேறுபடுத்தும், ஆத்மா நம்ம பார்வையை ஒன்றுபடுத்தும். ரெண்டும் வேற. உடம்பை பார்த்தாலே வேற 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 வேறையா தெரியும். ஆனால் எல்லாருக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்கிறவா தான். அது புரிஞ்சு போச்சுன்னாலே மனம் முதல்ல நிம்மதியாயிடும். நமக்கு எல்லாரையும் வெவ்வேறையா இருக்கிறவளை பார்த்தாலே மனம் தழும்பும். எல்லாரும் ஒன்று தான் சுவாமி, என்ன இப்போ வித்தியாசம்? அனைவரும் பகவானுடைய பக்தர்கள், எல்லாரும் ஆத்மாக்கள், எல்லாரும் எப்படி இந்த சரீரத்தை தொலைக்கிறதுன்னு தெரியாத திண்டாடிட்டு இருக்கிறவா. வேற என்ன வேணும் நமக்கு? இப்போ அடையாளம், ஒரே அடையாளம் இதுதான். நம்ம எல்லாருக்கும் ஒரே வருத்தம், ஒரே சந்தோஷம். ஒரே வருத்தம், எப்படி பிறவியை போக்குறதுன்னு தெரியலையே. ஒரே சந்தோஷம், நல்ல வேளை கண்ணன் நம்ம எல்லாருக்கும் கீதையை கொடுத்துருக்காரு. வேற என்ன? இந்த ரெண்டு தான் அடிப்படை. இப்போ இந்த பிறவியை போக்குறதுக்கு வழி எப்படின்னு தெரியல, ஆனால் நல்ல வேளை அதை போக்குறதுக்கு வழியை கண்ணன் சொல்லி கொடுத்துருக்காரோ இல்லையோ, இதை நினைச்சு தான் நாம சந்தோஷப்பட்டுண்டாகணும். கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும் உபதேசம், போகத்தில் தெளித்த வாழ்க்கைக்கு யோகம் உபதேசம், பழமையேறும் தேசம் அதில் ஆச்சாரிய தந்த உபதேசம், மனமே தொழுதழு தொழுதழு மனமே. मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.